பெண்களையும் இழிவுபடுத்தி பேசாதீங்க சரிங்களா. அவங்க கட்சியில் கூட இப்போ நிறையா பேர் அந்த இவரை குறை சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அவர்னா அடிங்கொம்மால எதோ சொல்லுவார், பேர் என்ன இல்லை, அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார், என்ன சொல்லுவார், அடங்கொம்மால அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி கூட இப்போ சில பேர் பல கட்சியில் அந்த மாதிரிலாம் கூட உருவாக்கி விட்டுட்ருக்காங்க. அது நமக்கு அரசியல் இல்லை சார். நீங்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்கள் கூட இருக்கிறவங்கள நல்லா பேச சொல்லுங்கள். நான் சவாலே விடுறேன். பாவம் அந்த தங்கச்சி பேர்னா ஜூலி, அந்த ஜூலியை வந்து எல்லாரும் வந்து கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்களே, பேசினவங்க எல்லாரும் இப்போ நேற்று வேறம்மா கிட்னி திருடின்னு வேற சொன்னாங்க. கிட்னி திருடும் போது இவங்க தான் கத்திரிக்கோலை கொடுத்து வெட்டுமான்னு பார்த்தாங்களா? சொல்லுங்கள். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் திட்டாதீங்க. நான் கேட்குறேயா, கமெண்ட்டில் எல்லாரும் என்ன பைத்தியக்காரன், அறிவு இல்லாதவன் அப்படின்னு என்ன சொல்கிறீங்களே, மூளை இல்லாத ஆள் யாருன்னு தெரியுதா சார்? நீங்கள் சொல்கிறீங்களே பசங்களோட நிலைமையை பற்றி, இன்னைக்கு கமெண்ட்லேயே என்னென்ன படி போடுறாங்க தெரியுமா? ஓம் சக்தி பராசக்தி. வேணாம் ப்ளீஸ். அவங்க கமெண்ட்டில் உள்ளவங்க தான் அறிவில்லாமல் அப்படி பேசுகிறாங்கன்னா, நான் சினிமா சோறு சாப்பிட்றவன், உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாட்டேன். அவங்க ஏதோ ஆர்வக்கோளாறில் ஏதோ ஒன்று கமெண்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் சார் நான் ரொம்ப மதிக்கிறவன். தயவு செஞ்சு விஜய் சாரையும் சங்கீதா மேடமையும் வாழ வைங்க. ஏதோ ஒன்று நீங்கள் பந்தாவாக பேசணுன்றதுக்காக கமெண்ட்டில் தயவு செஞ்சு விஜய் சாரை கொச்சப்படுத்தி பேசாதீங்க ப்ளீஸ். விஜய் சார் நாங்க கொச்சப்படுத்தி பேசல. அவங்க ரசிகரே வந்து விஜய் சாருக்கு நாங்க மறுவாழ்வு கொடுக்குறோம் என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க பொண்டாட்டியா கூட இருந்துட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்க இருக்கிறவங்க கூட 4 பொண்டாட்டி வச்சுக்குவாங்க சார்? அதுதான் சார் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன் கல்யாண வீடியோ பார்க்கவும் எனக்கே அதிர்ச்சி ஆகி போச்சு. இப்போ நான் என்ன பேசுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரசிகர் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு கல்யாணமானவர் தானே, நீங்கள் கல்யாணம் ஆகலை, நீங்கள் மொட்டை பையன், அவங்களுக்கு தெரியாது இல்லை. நான் அவரை சொன்னேன், இவரை பார்த்தாலே இவர் 10 குழந்தைக்கு இப்போ அதிபதி மாதிரி தான் இருக்கார். இப்போது சமீபமாக பார்த்துருப்பீங்க, ஒரு வாரமாக நான் ஒரு கட்சி கூட போய் கூட்டணிக்காக சீட்டு கேட்டதாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ விரைவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். இன்னும் ஒரு வாரத்தில் அதுக்கான அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும். இப்போ என்னுடைய நண்பர்கள் சில பேர் என்ன சொன்னாங்கனாக்கா, இப்போ நிறையா கட்சி புது கட்சிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு வாரம் 10 நாளே பார்த்தீங்கன்னாக்கா 10-15 கட்சி இப்போ புது கட்சிலாம் வந்துருச்சு. ஸோ இந்த கூட்டத்துக்குள்ளே போய் சேர்ந்து இந்த கடலில் போய் நம்ம நீச்சல் அடிக்கணுமா அப்படின்னு நான் ஒரு யோசனையோடு தான் இருந்தேன். என்னோடய நண்பர்களும் என்னோடய தொண்டர்களும் அதான் சொன்னாங்க. ஆனால் அதனால் ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம், நான் வெயிட் பண்ணிவிட்டு அது என்னன்றதை அறிவிப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து நீங்கள் நேற்றுலேருந்து பார்த்துருப்பீங்க, சோசியல் மீடியாவில் பரவலாக ஒரு விஷயம் பேசப்படுது. ஆனால் நீங்கள் சில விஷயம் சொல்லியிருக்கீங்க, பேசாதீங்க, பர்சனல் விஷயத்தை பேசாதீங்கன்ட்டு. ஆனால் அவங்க பர்சனல் விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் சார், எதுவுமே 4 சோத்துக்குள்ளே இருந்தாக்க அது பர்சனல். அது வெளியில் வந்துருச்சுனாக்கா அது எப்படி பர்சனல் ஆகும்? அது ஒரு பெரிய அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத அது ஒரு கருத்து. எப்படி நீங்கள் சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் அது எப்படி பர்சனல் ஆகும்? 4 சவத்துக்குள்ளே நீங்களே பேசிக்கிட்டால் தான் அது பர்சனல். அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ பொது வெளியில் அது இன்னொன்று என்னன்னாக்கா, நடிகர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி, இது வந்து ஒரு பொது வெளிக்கு வந்த மாதிரி தான். நடிகரோட விஷயங்கள் எல்லாமே வெளியில் தெரியுது, அரசியல்வாதியோட விஷயங்கள் எல்லாமே வெளியில் தெரியுதுனாக்கா அது வந்து பொது வெளிக்கு வந்தாச்சு. பொது வெளிக்கு வந்ததுக்கப்புறம் அது பர்சனல்னு 100% நம்ம சொல்லவே முடியாது. அது ஒரு என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, அது வந்து நம்ம பர்சனல் அப்படின்னு சொல்ல மாதிரி, தயவு செஞ்சு இனிமேட்டு அது மாதிரி பர்சனல்னு சொல்லாதீங்க சரிங்களா. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுலாம் எப்படி, நீங்கள் 4 பேரை கூப்பிட்டு தானே கல்யாணம் பண்ணுறது? 4 சவத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறீங்க? இல்லை. அப்போ அது எப்படி பர்சனல்னு எப்படி ஆகும்? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாங்க, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க. இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, ஜட்ஜ் ஐயாட்ட போகிறீங்க, 3வது மனுஷங்கிட்ட தானே அது பிரச்சனையே போகுது. அது எப்படி பர்சனல்னு எப்படி ஆகும்? அதனால் அது வந்து என்னுடைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து பர்சனல் அப்படின்னு அது எடுத்துக்கொள்ளவே முடியாது. அப்படி பர்சனல்னாக்கா 1000 பேர் 5000 பேர்லாம் கூப்பிட்டு தான் நாங்கள் கல்யாணம் நடத்துறது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஐயோ பர்சனல் அப்படின்னு அது எப்படி எடுத்துக்க முடியும்?
விஜய் ரசிகர் எல்லாமே வந்து அது பர்சனல் விஷயத்தை பேசாதீங்க. அது வந்து முந்தா நாள் வரைக்கும் அப்படி இருந்துச்சு. நேற்று 8 மணிக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவை திறக்கவே முடியல. எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. விஜய் சார், நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல சார். ரொம்ப மனசு நொந்து போய் தான் சார் பேசுகிறேன். ஏன்னா நானும் குடும்பஸ்தன் தான். ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் எல்லோரும் ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் வருவாங்க. இருந்தாலும் நேற்று நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன். ரசிகனாக எனக்கே இவ்வளவு ஒரு அதிர்ச்சினாக்க தொண்டர்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி இருக்கும், அதை யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரியல, நான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் இல்லை. இருந்தாலும் எனக்கு அது ஒரு நெருடலாக தான் இருந்துச்சு. நீங்கள் நடிகரை அப்படின்னு பார்க்காம நீங்கள் வந்து ஒரு பொது சேவைக்கு வந்துட்டீங்க, அரசியல்வாதி ஆகிட்டீங்க. சில விஷயங்கள் இடம் பொருள் ஏவல் தேவைப்படுது. இதை நான் சொல்லலை, சோசியல் மீடியாவில் பல பேர் அவங்களே வீடியோ போட்டவங்களே சொல்கிறாங்க, நான் இவ்வளோ நாளாக விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு இந்த மாதிரி கல்யாண வீடியோவை பார்க்கவும் எனக்கே அதிர்ச்சி ஆகி போச்சு. இப்போ நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரசிகர் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு கல்யாணமானவர் தானே, நீங்கள் கல்யாணம் ஆகலை, நீங்கள் மொட்டை பையன், அவங்களுக்கு தெரியாது. இல்லை, நான் அவரை சொன்னேன். இவரை பார்த்தாலே இவர் 10 குழந்தைக்கு இப்போ அதிபதி மாதிரி தான் இருக்கார். நீங்களாம் கல்யாணம் உங்களுக்கு தெரியாது. இப்போ கல்யாணம் ஆனவங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்களேன். அவங்க பசங்களோட சூழ்நிலை எப்படி யோசிச்சு பாருங்க. சார், நீங்கள் சொல்கிறீங்களா பசங்களோட நிலைமையை பற்றி? இன்னைக்கு கமெண்ட்லேயே என்னென்ன அப்படி போடுறாங்க தெரியுமா? ஓம் சக்தி பராசக்தி. வேணாம் ப்ளீஸ். அவங்க கமெண்ட்டில் உள்ளவங்க தான் அறிவில்லாமல் அப்படி பேசுகிறாங்கன்னா, நான் சினிமா சோறு சாப்பிட்றவன், உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாட்டேன். அவங்க ஏதோ ஆர்வக்கோளாறில் ஏதோ ஒன்று கமெண்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் சார் நான் ரொம்ப மதிக்கிறவன். தயவு செஞ்சு விஜய் சாரையும் சங்கீதா மேடமையும் வாழ வைங்க. ஏதோ ஒன்று நீங்கள் பந்தாவாக பேசணுன்றதுக்காக கமெண்ட்டில் தயவு செஞ்சு விஜய் சாரை கொச்சப்படுத்தி பேசாதீங்க ப்ளீஸ். விஜய் சார் நாங்க கொச்சப்படுத்தி பேசல. அவங்க ரசிகரே வந்து விஜய் சாருக்கு நாங்க மறுவாழ்வு கொடுக்குறோம் என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க பொண்டாட்டியா கூட இருந்துட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்க இருக்கிறவங்க கூட 4 பொண்டாட்டி வச்சுக்குவாங்க சார். அதுதான் சார் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தம்பி இருக்கான், நான் எதனா தப்பு சொன்னாக்க, அண்ணா இல்லைண்ணா அப்படி பண்ணாதீங்கண்ணா, இப்படி பண்ணாதீங்க அப்படி சொல்லணும். அண்ணா நீ அப்படி பண்ணுண்ணா, நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அது எப்படி என்னை வந்து ஒரு நல்வழியில் கொண்டு போகிறதா இருக்கும்? நான் கூட பார்த்தேன், ஒரு தங்கச்சி அண்ணனா அக்காவாக நாங்கள் இருக்கோம், தங்கச்சி அவன் ஏன் பொண்டாட்டியாக கூட நான் இருக்கோம் அப்படின்னு ஒரு தங்கச்சி சொல்லிட்டு போகுது. அது விவரம் தெரிஞ்சு சொல்லுதா இல்லை தெரியாமல் சொல்லுதான்னு தெரியல. இன்னொரு தங்கச்சி ஒன்று சொல்லுது, பெருக்கிறவங்க கூட 10 பொண்டாட்டி வச்சுருக்கான், வேலை வெட்டி இல்லாதவன் 5 பொண்டாட்டி வச்சுருக்கான் அப்படின்னு. அதெல்லாம் எவ்வளோ ஒரு அந்த 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 தங்கச்சிக்கு மனநிலை என்ன? இப்போ நான் கேட்குறேயா, கமெண்ட்டில் எல்லோரும் என்ன பைத்தியக்காரன், அறிவு இல்லாதவன் அப்படின்னு என்ன சொல்கிறீங்களே? மூளை இல்லாத ஆள் யாருன்னு தெரியுதா? யார் மூளை இல்லாதன்னு? நீங்கள் தாங்க கீழ்ப்பாக்கத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி உங்களால் முடியலையா, நான் பிச்சை எடுத்தாவது உங்களை நான் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அந்த குணத்தை வந்து போக்குறதுக்கு நான் இது பண்ணுறேங்க. அப்படி என்னால் முடியலையா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் காலில் விழுந்தாவது இந்த மாதிரி பைத்தியங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு நான் இலவசமாக அந்த செலவை நான் ஏற்றுக்கிட்டு உங்களுடைய அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு நான் பார்க்குறேன். ஒருவேளை தமிழக அரசு தான் நீங்கள் குறை சொல்கிறீங்கள, தமிழக அரசு அந்த உதவியை உங்களுக்கு செய்யவில்லை என்றால் கேரளாவில் பல ட்ரீட்மெண்ட் இருக்குது. கேரள முதலமைச்சரிடம் காலில் விழுந்தாவது அந்த மூலிகை ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுடைய அந்த பைத்தியம் பிடிச்சி தெளிய வைக்கிறதுக்கு அந்த 5 பொண்டாட்டி கட்டிக்கலாம் 10 பொண்டாட்டி கட்டிக்கலான்னு சொல்கிறீங்களே, அதை தெளிய வைக்கிறதுக்கு பிரணாப் முகர்ஜி சார், முதலமைச்சர் சார், நீங்களாச்சும் தயவு செஞ்சு அந்த தமிழகத்தில் உள்ள அந்த பைத்தியங்களை திருத்துறதுக்கு, அந்த பைத்தியங்கள் தெளிவதற்கு ஒரு உதவி செய்யுங்க சார். ஏன்னா
சப்போஸ் எங்கள் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் அது முடியலன்னா அண்ட மாநிலங்களில் அந்த கேரளா அரசு இல்லைன்னா ஆந்திரா அரசு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள் சார். ஏன்னா நிறையா பேர் ஜாம்பி ஆகிட்டோம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. வீடியோ படத்தில் நான் வீடியோலாம் பார்த்தேன், நான் பார்க்கல. ஏன்னா விஜய் சாரை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணுறேங்க. விஜய் சாரை வந்து நான் காப்பாற்றணும், புரியுதுங்களா தம்பி? அது வேணாம்ப்பா, பர்சனல் வேணாம். அவங்களோட ரசிகரை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து இறக்கி பேசுறீங்க, அவங்க வந்து பைத்தியம்னு சொல்கிறீங்க. எந்த விதத்தில் சரியா சார்? நான் பைத்தியன்னு சொல்லலை சார். உண்மையை சொன்னாக்க கூல் சுரேஷ் பைத்தியன்னு அவங்க தான் சார் சொல்கிறாங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கூல் சுரேஷ் பைத்தியம், அவன் மென்டலு, ஒரு வாரத்துக்கு மருந்து சாப்பிட்டா சரியாக போகிறோம் அப்படிலாம் சொல்கிறீங்களே. வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சார், யார் மருந்து சாப்பிடணும் யார் மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும். சப்போஸ் தமிழ்நாட்டில் மருந்து காலி ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள். நான் அமெரிக்கா, அவர் பேர் என்ன சார், வெள்ளைக்காரர் ட்ரம்ப்கிட்ட சொல்லியாச்சோ ஃப்ளைட்லேருந்து அனுப்ப சொல்கிறேன் சார். ஏன்னா அவ்வளவு பைத்தியங்க ஆகிட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கமெண்ட்டில் பாருங்கள். ஒரு பைத்தியத்துக்கு தாங்க தெரியும் இன்னொரு பைத்தியத்தை பற்றி. பைத்தியத்தையே பைத்தியமாக்க முடியலன்னா அண்ணியாக ஏத்துக்கிற ரெடியா தானே இருக்காங்க. என்ன சார்? துணை முதல்வரை கூட ஏத்துக்க மாட்டாங்க திரிஷாவை. அது சார் அது வேணாம் சார். அது வந்து அவங்க கட்சிக்குள்ள மேட்ரு சார். வெற்றி கழகம்னு மாத்திடலாம். இல்லை சார், அது வந்து அவங்களோட பர்சனல் மேட்ரு. அவங்க திரிஷா வெற்றி கழகம்னு வைப்பாங்க. அப்புறம் திரிஷா என்ன சொன்னீங்க, துணை முதலமைச்சரா? துணை முதலமைச்சர் அது வேணாம் சார். ஏன்னா இல்லை சார், நான் இல்லைடா, நான் விஜய் சாரோட ரசிகன். தயவு செஞ்சு அது மாதிரிலாம் சொல்லாதீங்க சரிங்களா? ஐயோ இல்லை சார், நான் ஒரு ரசிகனாக அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாள். அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய போதைக்கு என்னை ஊறுகாக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாரும் இல்லைப்பா சங்கீதா மேடமும் அவங்க இணைந்து நல்லா சீரும் சிறப்புமுடன் இருக்கணும். விஜய் சார், நீங்கள் முதலமைச்சர் ஆனாலும் ஆகாட்டியும் நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் சார். அப்படி தான் நானும் சரி, என்னுடைய கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சியும் அதை தான் விரும்புது. தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லணுன்றதுக்காக பெண்களையும் இழிவுபடுத்தி பேசாதீங்க சரிங்களா? அவங்க கட்சியில் கூட இப்போ நிறையா பேர் அந்த இவரை குறை சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அவர்னா அடிங்கொம்மால எதோ சொல்லுவார், பேர் என்ன இல்லை, அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார், என்ன சொல்லுவார், அடங்கொம்மால அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி கூட இப்போ சில பேர் பல கட்சியில் அந்த மாதிரிலாம் கூட உருவாக்கி விட்டுட்ருக்காங்க. அது நமக்கு அரசியல் இல்லை சார். நீங்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்கள் கூட இருக்கிறவங்கள நல்லா பேச சொல்லுங்கள். நான் சவாலே விடுறேன். பாவம் அந்த தங்கச்சி பேர்னா ஜூலி, அந்த ஜூலியை வந்து எல்லாரும் வந்து கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்களே, பேசினவங்க எல்லாரும் இப்போ நேற்று வேறம்மா கிட்னி திருடின்னு வேற சொன்னாங்க. கிட்னி திருடும் போது இவங்க தான் கத்திரிக்கோலை கொடுத்து வெட்டுமான்னு பார்த்தாங்களா? சொல்லுங்கள். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் திட்டாதீங்க. நான் வேணால் சவால் வேணால் விடுறேன். என் தம்பி ஜூலியை பற்றி பேசுனீங்களே, என் தம்பி சாட்டை துரைமுருகனை இந்த மாதிரி நீங்கள் வந்து தில்லு இருந்தால் பேச முடியுமா? சாட்டை துரைமுருகன்ட்ட யாருன்னா வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா கிபி முகலாய பேரரசுலேருந்து உங்களுடைய தண்டவாளத்தை இறக்கிடுவார். அதனால் தயவு செஞ்சு சாட்டை துரைமுருகன்ட்ட இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. அப்புறம் மீசை வச்சுருக்கார கோபால் சார், நக்கீரன் கோபால் சார், அவர்கிட்டலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா அவர்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டவருங்க. நக்கீரன் கோபால் சார் சாதாரண ஆள் நினச்சிங்களா? யாருமே போக முடியாத வீரப்பன் ஐயா அவர்களுடைய கோட்டைக்கு போய் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவர் கூட வீடியோ எடுத்துகிட்டு வந்தவர், புரியுதுங்களா? யாரையுமே இன்னைக்கு கூட இந்த தம்பி வந்து என்னை வந்து அசிங்கமாக திட்டலாம், அந்த தம்பி என்னை அசிங்கமாக திட்டலாம், அது பெருசு இல்லை, புரியுதுங்களா? அது பெருசு இல்லை. அதனால் யாராக இருந்தாலும் சரி, சாட்டை துரைமுருகன் என் தம்பி, சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி என் தம்பி சாட்டை துரைமுருகன்ட்ட மோதி பாருங்க. அப்புறம் நக்கீரன் கோபால் சார்கிட்ட மோதி பாருங்க. முடியுமா? முடியாது. அந்த பொண்ணு பாவம், பிக் பாஸ் ஜூலி, அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு இதே நடந்திருக்காது, கிடச்சிருக்காது நமக்கு வெற்றியை, புரியுதுங்களா? அவங்க தான் அன்னைக்கு தில்லா சொன்னவங்க. என்னன்னு ஊரை சுற்றுற மோடி தில்லு இருந்தா வாடின்னாங்க. யாருன்னா சொல்ல முடிஞ்சுதா? அன்னைக்கு
அன்னைக்கு தான் அவங்க வந்து எல்லாம் சொன்னாங்க என்னென்னு சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மா அப்படின்னு அந்த தங்கச்சி தான் சொன்னாங்க. அன்னைக்கு தான் சொன்னாங்க காணும் ஓபிஎஸ்ஸாக காணும் அப்படின்னாங்க. இவ்வளோ தில்லு வந்துச்சுல, தயவு செஞ்சு அந்த தங்கச்சியை திட்டாதீங்க. விஜய் சாரை எப்போவுமே வாழ வைங்க. சிஎஸ்கே கட்சி வந்து டிவி கூட்டணி வைக்கணும்னு திரிஷா ஆசைப்படுதானே? அந்தம்மா ஆசைப்படுதோ இல்லையா, நீங்கள் நல்லா ஆசைப்படுறீங்கப்பா. இதுக்கு நான் வரல, எனக்கு குடும்பம் கோத்திரம் அதுதான் எனக்கு முக்கியம். சரிங்களா? சிஎஸ்கே கூட நம்ம கூட்டணி வச்சா தான் நம்ம ஜெயிப்போம். ஐயோ அது அது கட்சி கூட்டணி சிஎஸ்கே தான் வாய்ப்பு இருக்குது. அப்படியா அப்படியா சூப்பர் சூப்பர். ரீசெண்டா முதலமைச்சர் கூட நீங்க உட்கார்ந்து இங்கே வாங்க, நில்லுங்க. முதுகு வலி அப்போ பேசுகிறாள். எனக்கு எது வலிக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்னப்பா? கூட உட்கார்ந்து நீங்க கூட்டணி பேசும்போது போட்டோ இப்போ வைரல் ஆயிடுச்சு. ஆமாப்பா. நான் இல்லை அதுக்கு வந்து காலம் பதில் சொல்லும். நான் இப்போ சொன்னாக்கா அது சரியாக இருக்காது. விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும், ஒரு வாரம் கழிச்சு. சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். நன்றி.